ஐயா, பெரிய குடியா, தயவு செய்து கேட்காதீங்க, வாய புடுங்காதீங்க. மனுஷர படமா அது தூக்கம். அனைவருக்கும் வணக்கம். நமது விழித்தமிழா சேனல் சப்ஸ்கிரைப் செய்து வரவில்லைங்கள். முன்பு ஒரு விழித்தமிழா சேனல் இருந்துச்சு. அந்த சேனலில் வியூஸும் போக மாட்டேங்குது, சப்ஸ்கிரைப்ஸும் ஏற மாட்டேங்குது, அது மானிட்டேஷன் எலிஜிபிளும் வர மாட்டேங்குது. அது தொடர்ந்து இது நம்ம காணொலியை முயற்சித்து போட்டு வீணாக போய்விட்டது. அதனால் நம்ம விழித்தமிழக இன்னொரு சேனலில் நம்ம அந்த 6 மாதத்துக்கு முன்பு தொடங்கி விட்டோம். ஆனால் காணொலி எதுவும் போடவில்லை. அதில் இடர்பாடுகள் பிரச்சனை இருந்தால் இதில் தொடங்கலாம் என்று சொல்லியிருந்தோம். இதில் தொடர்ந்து வீடியோ போடுகிறோம். நம்ம முடிந்த வரைக்கும் சப்ஸ்கிரைப் செய்து ஆதரவளியுங்கள். இன்று தமிழர் என்று சொல்லி தமிழர்களை ஏமாற்ற வந்த அபராசித்து படம் மக்கள் பற்றி எடுபடாமல் இன்று ரிலீஸ் ஆகி மக்கள் மத்தியில் பெரிய அதிருப்தி ஏற்படுத்துகிறது. வரலாற்றை திருத்தி இருந்தால் அம்பலப்படுவார்கள் என்பது இந்த படத்தின் மூலம் படுது. இந்த படத்தை இயக்கிய தெரியும் சுதா கோங்கரா. இது நடித்தவர்கள் யார் என்று பார்த்தனால் ஜெயம் ரவி, அதர்வால், சிவகார்த்திகேயன். இவர்களெல்லாம் தெலுங்கு கூட்டம்தான். ஒரு கன்னடரு, தெலுங்கரு, இந்த சேனலில் கொடுத்து தமிழர்களுக்கு வாய்ப்பு கொடுக்காத இந்த படம் முற்றிலும் தமிழர் அல்லாதவர்களை வச்சு இந்த படம் இயக்கி தமிழ் என்று போற்றி தமிழர்களை ஏமாற்றலாம் என்று வந்த படம். இப்போது இந்த படத்தில் மக்கள் மண்ணள்ளி போட்டுவிட்டார்கள். அந்த படத்தில் சொல்லும்படியாக காட்சிகள் ஒன்றும் இல்லை, மக்கள் வியக்கிறால் ஒன்றும் இல்லை என்று மக்கள் மத்தியிலே கார் துப்பும் அளவிற்கு என்று போய் ரிவ்யூ போய்கிட்டு இருக்கிறது. படத்தில் சிரிக்கிற கூட காமெடி கூட இல்லைங்க, பச்சை பிள்ளை கூட சிரிக்காதீங்க காமெடி அப்படின்னு சொல்கிறார்கள். இந்த படத்திலே இந்த தமிழ்னு சொல்லும்போது இந்த படம்னா வரலாற்றுன்னு சொல்லணும்னா ஹிந்தி அதே ஒரு அடிப்படை ஆதயமாகத்தான் திராவிட கூட்டம் ஆட்சி அமைத்தது. அண்ணா அவர்கள் 1967 ஆட்சி அமைக்க காரணம் 1965 ஒரு இந்தி போராட்டம், அதன் மூலம் மக்கள் கிளர்ச்சியை உண்டு பண்ணி தான் ஆட்சி அமைத்தாருங்கிறது ஒரு செய்தி பார்க்க முடியுது. அந்த ஹிந்தி போராட்ட காலகட்டத்தில் இப்போது கொள்கை தலைவர் என்று கொண்டு கொடுக்கிறார்கள், பெரியார் என்று எல்லாத்துக்கும் கொடுக்கிறார்கள். அவர் தான் இந்திய போராட்டத்தில் இளைஞர்களை சுட்டுக் கொள்ள வேண்டும் நாய்கள் என்று கூறுகிறார். அதையே இந்த படத்தில் வைக்கவில்லை அப்படி என்று மக்கள் மத்தியில் இது வரலாற்று திரிப்பு படம், மக்களிடையே அடிபடவில்லை என்பது மக்கள் உணர்ந்து விட்டார்கள். எப்படி உணர்ந்து விட்டார்கள் என்றால், இத்தனை ஆண்டுகளும் சீமான் அவர்கள் இருக்கிற பொது மேடைகளையும் பேச்சுகளையும் எல்லா இடங்களிலும் தமிழர் வரலாறு எடுத்து பேசிக்கொண்டிருக்கிறார். அப்படி மக்கள் பார்த்து கொண்ட மக்களை எடுத்துக்கொண்டார்கள். அப்போது யார் உண்மையான வரலாறு, யார் பொய்யான வரலாறு என்பதை அவர் உணர்ந்துகிறார்கள். அப்போ இந்த படம் மக்கள் எடுபடவில்லை. இவர்களெல்லாம் தமிழ் என்று பேசி திராவிட கட்சிகள் எல்லாம் சரி அப்பிலிருந்து இன்று வரை தமிழ் பேசி தமிழ் ஆட்சி சென்று கொடுக்கிறார்கள் என்பதை இந்த படம் மேலும் நமக்கு இந்த படம் ஒரு உந்து சக்தியாக இருக்கும் தெலுங்காட்டத்தில் அப்படின்னு திராவிட கூட எதிர்பார்த்த மக்கள் மத்தியில் இது எடுபடாமல் போனது தான் இந்த சந்தோஷக்குரிய விஷயங்கள் மக்கள் எடுப்பாக்கட்டும். இதில் நடத்தவர்கள் பாருங்கள், சகுசா மக்கள் தமிழ் என்று பேசி உள்ளவர்கள் படத்தில் வளரும் வரை பெரிய ஹீரோ ஆகும் வரை சம்பாதிக்க வரை தமிழ் பேசுவது வளர்ந்து விட்டார்கள், திராவிடம் சார்ந்து விடுவார்கள். அப்படி வளர்ந்து விட்ட திராவிட சிவகார்த்திகேயன் தற்போது தோசு தனியாக விமானம் சொல்லக்கூடிய அளவுக்கு வளர்ந்து விட்டார். அவருடைய கடின அதெல்லாம் நம்ம அதாவது சின்ன திரையிலிருந்து அது இது காமெடி நிகழ்ச்சி இப்படி பல நிகழ்ச்சியில் அவரோட போராடி வந்து அவருக்கு தன்னை கூட்டத்தை உருவாக்கி வந்திருக்கு, அதுவும் சந்தோஷம். ஆனால் வளர்ந்த பிறகு தமிழ் மக்கள் விசுவாசமாக இருப்பதில்லை என்பதுதான் நம்மளால் உணரப்படுகிறது. இவர் பேசுகிறார் தமிழுக்காக வந்த படம் பராசக்தி அப்படின்ட்டு தமிழர்களே தமிழ்னு என தமிழை மட்டுமே வச்சா பிழைக்க முடியும். இந்த திராவிட கட்சி மற்ற காலத்தில் திராவிடம் சொல்லக்கூடாது, எல்லாத்துக்கும் அடையாளம் காட்டுவார்கள். தேர்தலை விட தமிழ் என்று சொல்வார்கள். அப்படி இந்த தமிழர் என்று சொல்லி இந்த பக்கத்தை மக்களை ஏமாற்ற எடுத்து இந்த படம் மக்களிடம் பராசக்தி ஈடுபடவில்லை. அதில் இவர் சொல்கிறார், இந்த படத்தில் எனக்கு பிறகு யாரும் நாங்கள் இல்லை, அண்ணா சொல்வது ஒரு காட்சி, இதுக்கு பிறகு நாங்கள் இல்லை, இதுக்கு பிறகு யாராயும் சொல்கிறது என் தம்பி தான் அப்படின்ட்டு இந்த திராவிட கூட திரும்பி அவங்களுக்காக ஒரு எதை செய்யணும் பாடுபடுவார்ன்ற போல ஒரு காட்சி. அப்போ இவர்களெல்லாம் தமிழை பிழைத்து தமிழை தூக்கிவிடு இருப்பது இவர் காட்டி கொடுக்குறார்கள், தமிழுக்காக ஒன்றும் செய்யவில்லை என்பதை மக்கள் அறிவார்கள். அந்த சிவகார்த்திகேயன் படம் ஒரு ஆடியோ ரிலீஸில் கொடுக்கிறார், பராசக்தி ரிலீஸ் விழாவில். விஜய் அவர்கள் நம்ம எரிவு காட்டுகிறார்கள். விஜய் அவர்கள் படம் ரிலீஸ் ஆக போகுது என்று தெரிந்தவுடன் எனக்கே கடைசி படமாக இருக்கிறது, அதன் வழிவிட வேண்டும் நினைத்து கொண்டிருந்தோம். ஆனால் தேதி மாற்றமாயிடுச்சு. அப்போது அந்த கோட் படத்தில் கூட நீங்கள் வாய்ப்பு கொடுத்து ரெண்டு சந்தோஷமாக பேசியிருந்தார். அப்போ கூட நீங்கள் இந்த படத்தில் எனக்கு ஒரு பெரிய இதாக அடையாளமாக இருக்கும் அப்படியே சிவகார்த்திகேயன் பேசுகிறார். விஜயை மிகப்படுத்தி பேசி கொடுக்குறார், அவர் நட்பென்று பேசி கொடுக்கிறார். அதன் மூலம் விஜய் ரசிகர்களை கவரலாம் என்று ஒரு செய்தி சொல்லும்போது அப்படிலாம் யாரும் கவர்ந்துட முடியாது என்று சிவகார்த்திகேயன் சொல்கிறார். அவருடைய ரசிகர்கள் அப்படி இல்லை, இவர் துப்பாக்கி கொடுப்பதன் மூலம் விஜய் ரசிகர்களிடையே தனக்கு பிறகு விஜய் நடிக்காவிட்டால் அந்த மக்களோட நம்ம ஆதரவு இருக்கும் அப்படி என்ற நம்பிக்கையை பெறுவதற்குத்தான் அப்படி பேசுகிறார்கள் என்பதை நமக்கெல்லாம் மக்கள் அந்தளவுக்கு முட்டாளாக இல்லை. சரிங்களா? பிழைப்பதர் எப்படிலாம் பேசுவீர்கள்.
என்பதை நாம் உணர வேண்டும். இந்த தமிழரை ஏமாற்ற வந்த அந்த படம் பள்ள காட்டிட்டு போயிடுச்சு, தமிழர்களை வெளுத்து கொண்டார்கள் என்பதை நம்ம இதுக்கு முன்னதாக போட்டி, அது விஜய் படம் நமக்கு முக்கியம் இல்லை, இந்த பரசத்தியம் நமக்கு முக்கியம் இல்லை. ஆனால் இவர்கள் போட்டி போன்ற வியூஸ் யார் முந்தி கொண்டு வருகிறார் என்பது போன்று பொய்யான வியூஸுகளை இவங்களால் காசு கொடுத்து இல்லை அது மாதிரி பேக்கெட்டில் செஞ்சு அவங்கள ஒரு அதிகமாக காட்டி, இது ஒரு 40 கோடி 40 லட்சம் வந்திருக்கு, 4 மில்லியன் வந்திருக்கு, 5 கோடி வந்திருக்கு அப்படின்ட்டு பரசத்தை காட்டி காட்டி பொய்யான வியூஸை காட்டினீங்க. நீங்கள் கடைசியில் புட்டுக்குச்சு. இந்த திரைப்படம் சல்லீர்ன்ற தமிழ் திரைப்படத்தை அனுமதிக்காக இந்த தமிழ்நாட்டில் வந்து மக்கள் விடுத்து கொண்டார்கள். திராவிட படம் சதி என்பது உணர்ந்து கொண்டார்கள். இங்கே மட்டும் இல்லை, வெளிநாடுகளையும் இத்தாலி பிரான்ஸ் போன்ற நடுநாடுகளில் திட்டமிடப்பட்டிருந்துச்சு அந்த பராசக்தி படம். அங்கே காட்சிகள் ரத்து, 1000 இருக்கைகளை இல்லை 15 டிகிரி இறக்கி அது ரத்து செய்யப்பட்டார்கள். இப்படிப்பட்ட இருக்கிற சூழ்நிலையில் தான் தமிழர் விடுத்து கொண்டார், உலகம் விடுத்து கொண்டார்கள், இனி விழுத்து கொண்டிருப்பார்கள். அதை விழித்து விடுவதில் நாம் தமிழ் ஒன்று வந்து கொண்டிருக்கிறது என்பதை மக்களை புரிந்து கொண்டிருக்கிறார்கள். நன்றி, வணக்கம்.